வணக்கம். இன்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தின் 3வது குறளை நாம் காணலாம். உலகின் பொருட்டு உலக நடைமுறைக்கு ஏற்ப நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்திடல் வேண்டும். அந்த உதவியும் கருணையோடு அமைய வேண்டும். நாம் அவர்களுக்கு நல்ல வழியில் வழிகாட்டி நாம் சேர்த்த பொருளை கூட அவர்களுக்கு பயன்படும் வகையில் செலவிட்டால் அதுவே சிறந்த பண்பாக கொள்ளப்படுகிறது. ஆக அன்பும் கருணையும் மிக்கவர்களாக நாம் இருத்தல் மிகவும் சிறப்பு. இந்த 3வது குறளுக்கு நாம் போகலாம். புற்றேழுலகத்தும் ஈண்டும் பேரல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புற்றேழுலகத்தும் ஈண்டும் பேரல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புற்றேழு உலகம், தேவர்களின் உலகம். புற்றேழு உலகம் என்றால் தேவர்களின் உலகம். நம்மளுடைய இந்து பண்பாட்டுப்படி தேவர்கள் எல்லாம் நல்லவர்கள், அசுரர்கள் எல்லாம் கொடியவர்கள் என்று நாம் கருதுகிறோம் இல்லையா? அது ஒரு இந்த சமய சார்பில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதை எடுத்துக்கிறோம், நம்மளும் எடுக்கும். இதுக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. அமரர் உலகம் என்று சொல்லக்கூடிய தேவர்களின் உலகம், அதுதான் புத்தேழுலகம் அப்படின்னு சொல்லுறார். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை விட சிறப்பாக நமக்கு நல்ல ஒரு நலனை தருவது ஒப்புரவு என்ற இந்த சிறந்த பண்பாகும். பல பேருக்கும் நாம் நன்மையாக செயல்களை செய்து கருணையோடு உள்ளன்போடு அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்தால் இந்த ஒரு சிறந்த பண்பானது தேவர் உலகத்தில் கூட என்ன கிடைக்காது. அந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவர்களுடைய உலகத்தில் இந்த ஒப்புரவுங்கிறது இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, நல்ல பண்புகளை கொண்டவர்கள் அப்படின்னு நம்மளுடைய கருத்து கணிப்பு அது. ஆக அந்த உலகத்தில் கூட இவ்வளவு சிறந்த பண்பை நாம் காணல் அரிது என்கிறார். பிறருக்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய இந்த சமூக நலனில் அக்கறை கொண்ட நல்ல பண்பானது வேறு அறங்களை சாராது. வேறு அறப்பகுதிகளை எதையுமே அது கொள்ளுறது கிடையாது. ஏன்னா எல்லாமே அதில் இருக்குது. இதை தேவர் உலகத்திலும் இந்த உலகத்திலும் நம்மால் பெற இயலாது. ஆக இவ்வளவு சிறந்த பண்பு என்பது ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய ஊருடன் ஒத்து வாழ்தல் என்ற சிறந்த பண்பு. இந்த பண்பின் மூலமாக நாம் பிறரிடம் கருணையோடு இருக்கலாம், அன்பு பாராட்டலாம், பொருள் உதவி செய்யலாம். ஆனால் யாருக்கு என்றால் தகுதியானவர்களுக்கு. இதனையே இந்த வள்ளுவ குறள் கூறுகிறது. தேவர் உலகத்திலும் கிடைக்கற்கரிய பண்பு இந்த ஒப்புரவு என்ற சிறப்பான பண்பு என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது. நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன். நாளை நாம் சந்திக்கலாம். நன்றி.